நியூஸ் 30. வணக்கம். ஆலங்குளத்தில் பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழாவில் கல்வி தந்தை காமராஜரின் வெண்கல சிலைக்கு ஆலங்குளம் ஒன்றிய சேர்மன் எம். திவ்யா மணிகண்டன் ஏற்பாட்டில் 124 கிலோ எடையுள்ள ஆப்பிள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக ஆலங்குளம் ஒன்றிய அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்ட காமராஜரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பெண்கள் 124 முளைப்பாரி எடுத்து கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் சிலம்பாட்டம், மேளதாளம், வான வேடிக்கை முழங்க ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று கல்வி தந்தை காமராஜர் அவர்கள் திருவுருவச் சிலைக்கு 124 கிலோ எடை கொண்ட ஆப்பிள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இவ்விழாவில் நெல்லை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஆவடையப்பன், முன்னாள் மாவட்ட செயலாளர் சிவ பத்மநாதன், ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன், ஒப்பந்ததாரர் மணிகண்டன், தொகுதி பார்வையாளர் கணேஷ்குமார், ஆதித்தன், ஒன்றிய செயலாளர்கள் செல்லத்துறை, மாரி வண்ணமுத்து, சிவன் பாண்டி, சமுத்திர பாண்டியன், பொன்செல்வன், சிவக்குமார், பேரூர் செயலாளர் ஜெகதீசன், முக்குடல் லக்ஷ்மணன், ஒன்றிய கவுன்சிலர்கள் அந்தோணிசாமி, கலாகண்ணன், பஞ்சாயத்து தலைவர்கள் பால் விநாயகம், சந்திரசேகர், மீனா சுப்பிரமணியன், கருப்பசாமி, ஜெயராணி குமார், குறிப்பன்குளம் சுப்பிரமணியன், டேனியல், பதிவர் முருகேசன், பிச்சம்மாள், முத்தரசு, துணைத் தலைவர் செல்வராஜ், தங்கசாமி, ராதா, கணேசன், வழக்கறிஞர் சபரி கார்த்திக், கோமு மற்றும் ஒன்றிய நகர் மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள், பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நியூஸ் 30 செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து கோவிந்தராஜ் மற்றும் ஐயம்மாள்.